அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அது புறநானூற்று செய்யக்கூடிய வினாவும் விடையும். முதல் வினா, பின்வரும் புறநானூற்று தொடர்களுக்கான பொருளை பள்ளி நூலகத்திற்கு சென்று எழுதுக. அதில் முதல் 1 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. புறநானூற்றில் 18வது செய்யுள். பாடியவர் குடப்புலவினார். பொருள் நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது. உணவு முதன்மையாக உடையது. எனவே உணவை தந்தவர் உயிரை தந்தவராக. அடுத்ததா 9 நாளில் உடுப்பு 2. புறநானூறு 89வது செய்யுள். பாடியவர் மதுரை கணக்காயனார் மகர் நக்கீரர். பொருள் உண்பது ஒரு பிடி உணவு, உடுத்திருப்பவை மேலாடை கீழாடை என்ற 2 துணி. அடுத்தது 3 யாதும் ஊரே யாவரும் கேளு. பாடியவர் கணியன் பூங்கொண்டனார். பொருள் எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களும் எம் உறவினரை. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. புறநானூறு 312வது செய்யுள். பாடியவர் பொன்முடியார். பொருள் பெற்ற மகனை கல்வியும் நற்பண்புகளும் நிறைய பெற்ற சான்றோனாக ஆக்குவது அவனுடைய தந்தையின் கடமையாகும். அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கூறி கற்பிப்பது மன்னனின் கடமையாகும். அடுத்தது உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நின்றே என்று புறநானூறு 183வது செய்யுள். பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். பொருள் தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்தும் மிகுந்த அளவு பொருள் கொடுத்தும் ஆசிரியரிடம் பணிவோடு வெறுப்பின்றி கல்வி கற்றல் நன்று என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். அடுத்தது 2வது வினா, உணவாகும் மழை என்னும் தலைப்பில் விளக்க குறிப்புகளுடன் கூடிய படத்தொக்கை உருவாக்குக. மாணவர் அடுத்தது பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. நீரின்றி அமையாத யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உயிர் உடம்பும் உயிரும் படைத்தினரே. இப்பாடலை இயற்றியவர் வினாவும் விடையும் கொடுத்திருக்கு குடப்புலவினார் என்று சொல்லக்கூடிய பகுதி. விளக்க குறிப்புகளுடன் படத்தொகுப்பை உருவாக்குவது மாணவர்களுடைய கடமை.